பிரெக்னென்ட் லேடி இன்னைக்கு டே 1 ஆரம்பிச்ச ஒர்க் அவுட் என்னாச்சுன்னா புரோட்டீன் ஓவர்லோட் ஆனதுனால இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா அதுக்கு காரணமா இருந்தது இன்னைக்கு நான் ஒரு படி மேல போய் நான் பண்ண இந்த டிஷ் தான். இன்னைக்கு என்ன ஷோல்டர் ஏமாத்திட்டு டாடா பை பை சொன்னாலும் லெக் எனக்கு கை பிடிச்ச தூக்கி கம்பேக் கொடுத்த நாளான புதன்கிழமை என்னுடைய சகசகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலம்பரை எந்திரிச்சு பார்த்தா பிரெக்னென்ட் லேடி மஸ்க் மெலனியை விட்டு சாப்பிட்டது இல்லாம என்கிட்ட இளநீ எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டதுனால யாரும் பார்க்காத நேரத்துல கொஞ்சமா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆபீஸ் வழியா புளியா பாஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிரெக்னென்ட் லேடி ஃப்ரூட்ஸ் விதவிதமா கட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னத்தை தொடறதுக்கு முன்னாடி ஜம்முன்னு ஒரு குழியில போட்டுட்டு வந்து பேன் கேக் ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வளைச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிரெக்னென்ட் லேடி மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு அவங்க சொன்னதுனால அக்கறையை கொஞ்சம் அதிகமா காட்டிட வேண்டியதான முடிவு பண்ணி அவங்களோட பிரெக்னன்சி டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா பொண்டாட்டியின் பெண்டு கலந்து விட்டது. வெயிலோட தாக்கத்தினால நம்ம கட்டையும் ஒரு பக்கமும் நம்ம வீட்டு புனியும் ஒரு பக்கமும் கட்டையனோட ஆள் இன்னொரு பக்கமும் எல்லாரும் சேர்ந்து வீட்டையே டிராபிக் ஜாம் பண்ணிடுறாங்க. பிரெக்னென்ட் லேடிக்கு அவங்க வேலையில கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே இன்னொரு பக்கம் சமையல் வேலையை இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் பீன்ஸ் கேரட் தோரன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு நண்பங்களே. நான் எனக்கு கிடைச்ச கேப்ல வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தா மாஸ்க் புனி இங்க வந்து படுத்து ஒரு மஜாவான தூக்கத்தை போட்டுட்டு கதவை திறந்து விடுன்னு கத்துனவன நலமா வழி அமைச்சு விட்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டு நேத்திக்கு வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரோட்டீனுக்காக மிக்ஸ்ட் நவி மிக்ஸ் தாலி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்னு பண்ணோம். அதுல இன்னைக்கு நான் ஒரு படி மேல போய் நான் என்ன பண்ணனா புரோட்டீன் எனக்கு பத்தல இன்னும் அதிகமாக்குறேன்னு சோயா சங்க்ஸ் வெஜிடபிள் அரிசி எல்லாம் போட்டு களிக்கிண்டின கதையாகி இன்னைக்கு நான் இதை சாப்பிடாட்டி வீட்டுல என்ன வெளுத்து வாங்கிடுவாங்கன்ற காரணத்துக்காக முடிச்சு விட்ட நண்பர்களே மிச்சத்தை நைட்டுக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாகச வேலைகள் பண்ற என்னோட சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானே ஆசையா சமைச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆபீஸ் வேலையை ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இஷ்டப்பட்ட உடம்ப நம்ம கஷ்டப்பட்டு செதுக்கிறதுக்காக நம்ம புல்லட் எடுத்துக்கிட்டு போங் சாங்க கேட்டுக்கிட்டு மோட்டிவேஷனை ஏத்திக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு திங்கக்கிழமை எங்க அம்மா ஃபியூஸ் புடிங்கி விட்ட டேயும் செவ்வாய்க்கிழமை 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் பார்ட்டிக்காகவும் நம்ம விடுமுறை விட்டதை நீங்களே கண்டு கழிச்சிருப்பீங்க நண்பங்களே. இன்னைக்கு புதன்கிழமை என்பதால் ஷோல்டர் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சா அவன் ஒரு மாதிரி பெருசா ஃபீல் ஆகாம பம்பே இல்லாம நழுவிக்கிட்டே போயிட்டான். ஆனா எதிர்பார்க்காத நேரமா இன்னைக்கு நம்ம கால் நண்பன் கை கொடுத்ததுனால லெக் ஒர்க் அவுட் சும்மா அடிச்சு இடிச்சு போட்டாச்சு நண்பங்களே. லெக் ஒர்க் அவுட் ரெகுலரா போறதுனால என்ன பயன் என்றால் நிறைய இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல போவது என்னவென்றால் இன்னைக்கு லெக்குக்கு சோர்னஸ் பெயின் என்பது இல்லை நண்பங்களே. ரெகுலரா போறதுனால மத்த மசில் மாதிரி லெக்கும் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். டைமுக்கு வீட்டுக்கு வந்து ராமசோமுக்கு உம்மானு கொடுத்துட்டு ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு டைமுக்கு மேல லேட்டா வந்து என்ன எங்க அம்மா பயமுறுத்தி வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே பிரெக்னென்ட் லேடிக்கு வச்சிருந்த பால் தேன் ஓட்ஸ போட்டு சாப்பிட்டுட்டு பிரெக்னென்ட் லேடிக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு பாராட்டு மலையில நினைச்சிட்டு அவங்க மிச்சம் இருந்த கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தின காரணத்தினால நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பவர் பட்டன் மேல கையை வச்சு என்ன மிரட்டி விட்டாங்க. அப்புறம் மிக்ஸ் மில்லட் உப்புமா சாப்பிட்டதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் நண்பங்களே. பிரெக்னென்ட் லேடிக்கு டாக்டர் கொடுத்த புரோட்டீன் பவுடர் தீர்ந்ததுனால அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம டெக்னிக் தான். பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அனி கோகோ பவுடர் பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பிரெக்னென்ட் லேடிக்கு நான் அதை கொடுத்துட்டு என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணி கடைசில பிரெக்னென்ட் லேடியை களத்துல இறங்கிட்டாங்க. அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால அவங்களால இதை சாப்பிட முடியாட்டியும் எனக்காக கட் பண்ணி கொடுத்த பிரெக்னென்ட் லேடிக்கு ஒரு உமானு கொடுத்துட்டு இன்னைக்கு பாதியை தனியா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பாதியை ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுட்டு சுகர் நாக்குல படுறப்போ நடனம் ஆடுது நண்பங்களே. இன்னொரு பக்கம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புல பேர்க்குரு வந்துருச்சு நண்பங்களே. இன்னொரு பக்கம் அப்பப்போ புரோட்டீன் ஓவர்லோட் ஆயிடுது பாவம் பிரெக்னென்ட் லேடி. நண்பங்களே என்னோட லாஸ்ட் 2 வீடியோல சொன்ன மாதிரி பிரெக்னென்ட் லேடியோட மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் பாகுபலி லெவலுக்கு இருக்கணும். ஆனா அதுக்கு பட்ஜெட் ஷார்ட் பிலிம் எடுக்கிற லெவலுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வெளியூர்ல இருந்து 2 போட்டோகிராஃபர் எப்படி நான் உள்ள இறக்குறேன் நண்பங்களே. என்ன வரதல